இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கறோம்னா கிளாஸ் 10ஓட யூனிட் 2ல இருக்க மேத்ஸ் சப்ஜெக்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பார்ப்போம். இப்போ வந்து என்னன்னா நம்ம ஃபர்ஸ்ட் மேத்ஸ் சப்ஜெக்ட்ல செகண்ட் யூனிட் பேர் என்னன்னா நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ். என்னன்னா நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் அப்படின்னா என்னன்னா யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெமா. யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெமா தான் இதில் ஃபர்ஸ்ட் ஹெட்டிங். ஓகேவா? இதில் என்னன்னா கொடுத்துருக்காங்க. அப்போ யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெமானோட ஃபார்முலா தான் இது. ஸோ A is equal to BQ plus R. ஓகேவா? இதில் நம்ம எக்ஸாம்பிள் 1 பார்க்குறோம். எக்ஸாம்பிள் 1ஓட கொஸ்டின் என்னன்னா we have 34 cakes. Each box can hold at 5 cakes only. How many boxes we need to pack and how many cakes are unpacked? இதை சொல்கிறாங்க. எத்தனை கேக்ஸ் இருக்குது? 34 கேக்ஸ் இருக்குது. ஒரு பாக்ஸ் வந்து 5 கேக்ஸ் வரைக்கும் 5 கேக்ஸ் மட்டும்தான் பேக் பண்ண முடியும். இப்போ நார்மலாக நம்மளுக்கு இந்த ஆன்சரை கொண்டு வரோம். இப்போ வந்து நம்ம டிவைட் பண்ணுறோம். ஓகேவா? டிவைட் பண்ணும்போது 34 உள்ளேயும் 5 வெளியிலையும் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு கொஷின் 6 வருது, ரிமைண்டர் 4 வருது. 6 பாக்ஸஸ் ஆர் ரெக்வயர்ட். 6 பாக்ஸ் வந்து நம்மளுக்கு தேவை, 4 பாக்ஸ் வந்து அன்பேக்டாக இருக்கும். ஓகே, இதிலே கீழே அப்படியே வாங்க. யூஸிங் அப்படியே கீழே வந்தீங்கன்னா யூஸிங் யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெமா. யூஸிங் இதுதான் இந்த சாப்டரில் நீங்கள் அதாவது டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணாமல் எப்படி நம்ம யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெமா வச்சு யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபார்முலா என்ன? AQ B + R. என்னன்னா இப்போ நம்ம இந்த இடத்துல பண்ணோம் பார்த்தீங்களா 34. இது வந்து என்னதுன்னா டிவைடட். எல்லாருக்கும் தெரிஞ்சதான் இது டிவைடட், அது டிவைசர். நான் ஏன் கலர் பென் மாற்றி எழுதுறேன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கிளாஸ் ஒர்க்கு காப்பி பண்ணுறதா இருந்தால் நார்மலாக இதை மட்டும் காப்பி பண்ணணும். ஸோ ரஃப் நோட்டில் போடும்போது இதெல்லாம் உங்களுக்கு புரியறதுக்காக. அப்போ ஓகே, டிவைடட் அண்ட் டிவைசர், திஸ் இஸ் கோஷியன்ட். ஓகே, திஸ் இஸ் ரிமைண்டர். எல்லாருக்குமே தெரிஞ்சுதான். ஓகே, இதெல்லாமே இதில் வரும். ஏன்றது டிவைசரோ டிவைடட். ஓகே, பீன்றது டிவைசர் அண்ட் கியூன்றது குவேஷியன்ட் அண்ட் ஆர்ன்றது ரிமைண்டர். இப்போது நீங்கள் அந்த டிவைசர், அதாவது டிவைசர் என்ன 5ஆ நார்மலாக போட்டு பார்ப்போம். 5 இன்டூ கியூன்றது ரிமைண்டர் 6. 5 6 எவ்வளோ 30 கீழே வச்சுக்கோங்க. ப்ளஸ் 4ன்னு சொல்லியிருக்காங்களா, ப்ளஸ் ஆர் அப்படின்னா ரிமைண்டர் 4 +4 என்ன கிடைக்குது நம்மளுக்கு? ஈக்குவல் டு பண்ணிக்கிட்டே வாங்க பார்ப்போம். 34. அப்போ நம்மளுக்கு இந்த ஏ கிடச்சிருச்சு. ஏ என்னது நம்மளுக்கு இங்கே நம்மளுக்கு என்னன்னு தெரியுது. ஸோ அவங்களே கொடுத்துருக்காங்க 44 34 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஈக்குவல் டு, இது கரெக்டாக ரெண்டுமே ஈக்குவல் டு அதான் கன்ஃபார்ம் வரணும். ஓகே, இதிலே கொடுத்துருக்கேன் பாருங்க. ஏ வந்து டிவைடட், பி வந்து டிவைசர், கியூ வந்து குவேஷியன்ட் அண்ட் ஆர் இஸ் ஈக்குவல் டு ரிமைண்டர். ஸோ 34 இஸ் ஈக்குவல் டு 5 × 6 + 4. இதை நீங்கள் சால்வ் பண்ண வேணால் இப்படியே போட்டாலே போதும். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 2.2. எக்ஸாம்பிள் 2.2ஓட கொஸ்டின் என்னன்னா find the quotient and remainder when A is divided by B in the following cases. இப்போ நம்ம பார்த்தது A வந்து dividend and B the divisor. Okay, A is equal to -12, B is equal to 5. So by using Euclid's division lemma, A is equal to BQ plus R. இப்போ 0 is lesser than or equal to R lesser than B. அதாவது இந்த பியை விட இந்த ஆர் வந்து என்றைக்குமே பியை விட லோயஸ்டாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ -12 இஸ் ஈக்குவல் டு 5 × -3. ஏன் நம்ம இங்கே எக்ஸாம்பிள் சம்ஸில் -3 கொடுத்துருக்காங்கன்னா ஏன் இப்போ அதே மாதிரி இந்த சிம்பிள் வரதுக்கு 1, அதுக்காக நம்ம இங்கே -3 எடுத்துருக்கோம். இன்னொன்று ஒன்று, இப்போ நீங்கள் நம்பர் லைனில் இது வரைக்கும் படிச்சிருப்பீங்க. -1 இஸ் த கிரேட்டஸ்ட் ஒன். இப்போது இன்டிஜர்ஸில் +1 2 3ல பார்த்தோன்னா கிரேட்டஸ்ட் நம்பர் நம்மளுக்கு என்ன தெரியாது, அது போயிட்டு எக்ஸட்ராவாக தான் இருக்கும். ஆனால் எதில் சொல்கிறதுக்கு இப்போ -1 -2 அந்த இதில் போயிடுச்சுன்னா கிரேட்டஸ்ட் நம்பர் என்னென்னா -1 தான் கிரேட்டஸ்ட் நம்பர். ஸோ இப்போ -12ல விட -15 தான் சின்ன நம்பர். அப்போ நம்ம இந்த மாதிரி இடத்துல என்ன எதை பார்ப்போம்னா எது சின்ன நம்பர், அதை விட சின்ன நம்பர் ஒன்று அது ஈக்குவலாக இருக்கணும், இல்லை அதை விட சின்ன நம்பராக இருக்கணும். அதனால தான் 5 3s are 15 -15ன்றனால -12 விட அது சின்னது தான்.
ப்ளஸ் அதோட டிஃப்ரென்சன்ஸ் வந்து 3. இப்போ கோஎஃபிஷியன்ட் என்ன -3, r is equal to 3. நெக்ஸ்ட் அதே மாதிரி a is equal to 17, b is equal to -3. By using Euclid's division lemma ஃபார்முலா நம்ம எழுதிக்கிறோம். ஸோ 17 கொடுத்துருக்காங்களா, a is equal to 17, b is equal to -3 கொடுத்துருக்காங்க. இப்போது இது ப்ளஸில் இருக்குது, இங்கே கொடுத்துருக்கிறது மைனஸில் இருக்குது. அப்போ நம்ம இங்கேயும் ஒரு மைனஸ் போட்டோம்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அதனால -3 இன்ட்டு -5 ஈக்குவல் டு என்ன -15. அப்போ ப்ளஸ் 2. அப்போ அந்த ரிமைண்டர் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். அப்போ கோஎஃபிஷியன்ட் -5 அண்ட் ரிமைண்டர் இஸ் 2. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் a is equal to -19. நெக்ஸ்ட் தேர்ட் a is equal to -19, b is equal to -4. So by using இப்போ aவும் மைனஸில் இருக்குது, bவும் மைனஸில் இருக்குது. ஸோ நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா aவும் மைனஸில் இருக்குது, bயும் மைனஸ் இருக்குது. அதனால நம்ம என்ன செய்யணும்னா நம்ம கொடுக்க போகிற கோஷன் வந்து ஆடில் அடிஷன் பாசிட்டிவில் தான் இருக்கணும், அதாவது பாசிட்டிவில் தான் இருக்கணும். ஏன்னு பாருங்களேன், இப்போ இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ், சரி நம்மளுக்கு தெரிஞ்ச இந்த லா தான் இதில் யூஸ் பண்ணுறோம். அது என்னதுன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஈக்குவல் டு மைனஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ், ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ். ஓகே, இதனால தான் நம்ம இங்கே மைனஸ், இப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ன்றதுனால தான் மைனஸ் வரும். ஸோ கோஎஃபிஷியன்ட் நம்மளுக்கு 5 அண்ட் r இஸ் ஈக்குவல் டு, ஸோ 2.3 நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 2.3யோட 1 minute 2.3யோட கொஸ்டின் என்னன்னா show that the square of an odd integer is of the form 4q plus 1 for the integer q. Okay, let x be the any odd number. x நம்ம என்ன வைக்கிறோம், ஏதோ ஒரு odd நம்பரா வச்சுக்கிறோம். that any odd number is one more the even number. even நம்பரை விட +1 போட்டோன்னா அது odd number அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஓகே, we have x is equal to 2k plus 1 for some odd integer. So x square is equal to 2k plus 1 the whole square. ஏன்னா அது ஸ்கொயர் நம்மளுக்கு கொஸ்டினில் கேட்டிருக்காங்கனால ஸ்கொயரிங் போத் சைடுமே நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம் x. அப்போ இது எந்த ஃபார்முலாவில் இருக்குன்னா a plus b the whole square is equal to a square plus 2ab plus b square. அப்போ a square என்னன்னா 4k square plus 4k plus 1. அடுத்து என்ன செய்யணும்னா x square is equal to 4k. அப்போ இந்த இடத்துல காமனாக இருக்குது, இந்த ரெண்டுக்குமே காமனாக இருக்குன்னா 4k காமனாக இருக்கிறதுனால காமனாக 4k வெளியில் எடுத்துட்டு k plus 1 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுறோம். இப்போ k இன்ட்டு k plus 1ன்றது நம்ம ஒரு q நார்மலாக q சம் இன்டிஜர்ஸாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 4q plus 1 வந்துருச்சா. ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 2.4. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 2.4. எக்ஸாம்பிள் 2.4ஓட கொஸ்டின் என்னன்னா, இஃப் the highest common factor of 210 and 55. 210 no 55 is expressible in the form of 55x minus 325. Find x. இப்போ நம்மளுக்கு x இந்த இடத்துல கண்டுபிடிக்கணும். ஸோ HCF வந்து இதோட ரெண்டோட HCF நம்ம இந்த ஃபார்முலா உங்களுக்கு எக்ஸ்பிரசிபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன செய்யணும்னா Euclid's division அழுக்கிறதும் let us find the HCF of given number. இதுவே இந்த கொஸ்டின் in case of 5 mark கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த இதை யூஸ் பண்ணி இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப் நம்ம இங்கே போட்டுக்கோங்கள, இந்த ஃபஸ்ட் ஸ்டெப்புக்கு அடுத்து திரும்பியும் ரிமைண்டர் is not equal to 0 அப்படின்னு போட்டு திரும்பி அகைன் இந்த இடத்துல போகணும். இப்போ இங்கே யூஸிங் போட்டிருக்கல, அதுக்கு பதிலாக அகைன் Euclid's யூஸிங் இந்த இடத்துல அகைன் முன்னாடி போட்டு எழுதணும். ஓகே, 210 அதாவது a வந்து 210 எதனாலனா இந்த ரெண்டு நம்பர் இருக்கா, அதாவது 210 and 55ல ஹையஸ்ட் நம்பர் இது ரெண்டுல எதுனா 210. அதனால அதை டிவைடண்டாக போட்டு டிவைசர் போட்டு இன்ட்டு 3 55 into 3 போட்டு ப்ளஸ் 45. 55 into 3 என்ன வருதுன்னு வாங்க. 55 into 3 is equal to 165. 165ன்னு வருது. ஓகேவா, அப்போது 165 அப்போ அதுக்கு மேலே போட்டோன்னா நம்மளுக்கு அதனால 210லேருந்து மைனஸ் பண்ணால் 45. இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நீங்கள் என்ன செய்யணும்னா இங்கே இருக்கிற டிவைடண்ட்டை போயிடும், டிவைடண்ட் அந்த டிவைடண்ட் போயிடும். ஸோ டிவைசர் டிவைடண்ட் ஆகவும் ரிமைண்டர் டிவைசர் ஆகவும் சேஞ்ச் ஆகிடும். பாருங்கள் 55 இங்கேயும்
45 இங்கேயும் வரும். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்போ எப்போ நம்மளுக்கு 0 கிடைக்குதோ இந்த சம்மில் அதுதான் the remainder is 0. So the HCF of 210 and 55 is 5. நம்மளுக்கு என்ன கடைசியாக பண்ணும்போது என்ன டிவைசராக வருதோ அதுதான் HCF. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு HCF கண்டுபிடிச்சாச்சு. the HCF is expressible in the form of, இப்போது இதுவும் இப்போ 5 தான் வரணும் கன்ஃபார்ம். இதுவும் 5, அதுவும் 5 தான். ஏன்னா இஸ் ஈக்குவல் டு 5னா இது 5. இப்போ இது எக்ஸுக்கு பதிலாக நம்ம இந்த இடத்துல நம்ம 5 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 5 சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. ஏன்னா எக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கல, HCF தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ நீங்கள் இதில் சப்ஸ்டியூட் கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது, இஸ் ஈக்குவல் டு போட்டு தான் பண்ணணும். ஸோ 55x minus 325 is equal to 5. ஓகே, அப்போ இந்த 325 இந்த பக்கம் போனால் ப்ளஸ் 325 ஆகும்போது 330 ஆயிடும். அப்போ 55x is equal to 330. நெக்ஸ்ட் x is equal to 330 by 55 என்ன கிடைக்குதுன்னா நம்மளுக்கு x is equal to 6 அப்படின்னு கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எக்ஸாம்பிள் 2.5. Find the greatest number that will divide 445 and 572, leaving the remainder 4 and 5 respectively. இது மட்டும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து the HCF, find the greatest number that will be 445 and 572. இதோட ரிமைண்டர் என்ன லீவ் பண்ணுதுன்னா 4 and 5. ஸோ இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இந்த ரேஷியோவில் எடுக்கவே நம்ம நீட்டாக 445 4ஆல் மைனஸ் பண்ணணும், 572 5ஆல் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிவிட்டு கொடுக்குற அந்த 2 வேல்யூ இருக்குல்ல, அந்த 2 வேல்யூவில் நம்ம HCF கண்டுபிடிக்கணும். எதை யூஸ் பண்ணினா, யூஸிங் யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணி தான் நம்ம இதை சால்வ் பண்ணணும். ஸோ HCF of 401 and 507 எது ஹையஸ்ட்? இது நம்மளுக்கு ஹையஸ்ட்டாக இருக்குது. ஸோ இது லோயஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதை தான் நம்ம இந்த இடத்துல போட்டுக்கோமா. அதே மாதிரி 441 into 1 அப்படியே நம்மளுக்கு பேலன்ஸ் வர கிடைக்க எந்த இடத்துல 0 வருதோ அந்த 0 நம்ம எனக்கு வந்து HCF of 441 and 567 is equal to 63 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ therefore the required number is 63 and the highest number, greatest number that will be divided வந்து 63. அப்போ அடுத்து நம்ம எக்ஸாம்பிள் 2.6 பார்க்குறோம். எக்ஸாம்பிள் 2.6 புக்கில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2.4ல் நான் சொன்ன மாதிரி என்ன நார்மலாக இந்த 0 கிடைக்கலன்னா நெக்ஸ்ட் ரிமைண்டர் இஸ் நாட் ஈக்குவல் டு 0ன்னு போட்டு அகைன் அப்ளைங் யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் போட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக போடணும். அதே மாதிரி தான் அவங்க புக்கில் கொடுத்துருக்காங்க. நான் புக்கில் கொடுத்த மாதிரி போடாமல் சின்னதாகவே போட்டிருக்கேன். ஓகே, HCF of 309 முதல் இதுக்கு ரெண்டும் நீங்கள் HCF கண்டுபிடிக்கணும். இதுக்கு ரெண்டும் நம்ம HCF உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும், நீட்டாக எழுதியிருக்கணும், கன்ஃபார்ம் எழுதணும். டு ஃபைண்ட் HCF of 396 and 504 formula is equal to போட்டு formula is equal to AB, sorry, A is equal to BQ plus R, 0 is lesser than equal to or lesser than D அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்து 504 is equal to 396 into 1 plus 108 அப்படியே போட்டு இந்த இடத்துல is equal to not 0 அப்படின்னு சொல்லி போட்டு next step போட்டோம்னா நம்மளுக்கு கடைசியில் 36 வந்து இதுக்கு ரெண்டுக்கு HCF கிடைக்கும். ஸோ HCF இந்த ஆன்சரை எடுத்து லாஸ்ட் டிஜிட் இருக்குல்ல அதிலோட நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். 336 and 36 தான் நம்மளுக்கு என்ன எடுக்கணும்னா HCF வந்து 3 ஸ்டெப்பில் வந்து கிடச்சிரும். ஸோ இதோட இந்த ரெண்டோட கடைசி நம்ம எடுக்கிறது தான் 12. ஏன் நம்ம 3க்கு ஒன்றா எடுக்காமல் இந்த மாதிரி 2 எடுத்தோன்னா இதோட ஆன்சர் மீன்ஸ் இந்த ரெண்டோட ஆன்சரோட நம்ம கம்பேர் பண்ணும் சரி ஜாயின் பண்ணி தான் நம்ம 636 யூஸ் பண்ணி நம்மளுக்கு கிடச்சிருக்கு.